ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஸோ T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் ஸ்டேஜ் இன்னைக்கு மேட்ச் ரொம்ப குரூஷியலான மேட்ச். முக்கியமாக வந்து இங்கிலாந்துக்கும் நமீபியாவுக்கும் நாளை காலையில் விடிய காலையில் ஒரு மேட்ச் இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் மோதிர மேட்சஸில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான மேட்சஸாக இருக்க போகுது. பிகாஸ் இந்த மேட்ச்சில் வந்து தான் அந்த சூப்பர் 8க்கு யார் குவாலிஃபை ஆக போகிறாங்க, இங்கிலாண்டா ஸ்காட்லாண்டா அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. இது போக ரெண்டு டீம் வந்து அஃபிஷியலாக வந்து அவுட் ஆஃப் குவாலிஃபை தான், சூப்பர் 8க்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு. தகுதி இல்லாதவங்கனால அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதனால ஸோ அவங்க வந்து அவுட் ஆஃப் குவாலிஃபை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா ரெண்டு டீமோட ஸ்குவாடுமே வந்து அனௌன்ஸ் பண்ணப்போ சூப்பராக இருந்தது, சீரியஸாக சூப்பராக இருந்தது. பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு யங் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு காம்பினேஷனில் இருந்தாங்க. சைம் ஆயிப் மாதிரி ஒரு பிளேயர், அதுபோக உஸ்மான் கான் மாதிரி ஒரு பிளேயர் பிசிஎல்லேருந்து எடுத்தாங்க, பிஎஸ்எல்லேருந்து எடுத்தாங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்கில் முகமது ரிஸ்வான் அப்படின்ற ஒரு பிளேயர் இருக்குங்க, ஃபக்கர் ஜமான்ற ஒரு தரமான ஒரு பேட்டர் இருக்கிறாரு. அது போக எல்லாருமே இருந்தாங்க. பவுலிங் தரமான ஒரு பவுலிங் தான், குறையே கிடையாது. முகமது அமீர் இருக்கிறப்பல அதுபோக ஒரு நல்ல ஒரு அடிஷன். இங்கிட்டு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஸ்பின் காம்போ பேக்கேஜில் இருந்திருந்தாங்க. முக்கியமாக வந்து உங்களுக்கு அபிஷிகா பெர்னாண்டோ இல்லை, அது போக வந்து பனுகா ராஜபக்ஷா இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் சரியாக விளாடாதனால இந்த டீம் வந்து கொண்டு போனாங்க. வனிந்து வாசரங்கா தலைமையில் இது நடந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே எங்கே விட்டாங்க அப்படின்றது முதல் விஷயம். முதல்ல வந்து ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வந்து பாகிஸ்தானை பார்த்துரும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை எப்படி தோப்பது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட பயங்கரமாக அந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு எதிராக 92% வந்து வின்னிங் பர்சன்டேஜ் இருந்தது, முக்கியமாக 8 விக்கெட் கையில் இருந்தது. அப்படின்ற ஒரு பட்சத்தில் எப்படா மேட்சை விடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துருச்சு எல்லாருக்குமே. கேரி கிறிஸ்டின் மாதிரி உலகக்கோப்பை அடிச்சு கொடுத்து அவ்வளோ பெரிய ஒரு கேப்டனாலே வந்து அவ்வளோ பெரிய கோச்சாலே வந்து பாகிஸ்தான் டீமை வந்து உள்ளே கொண்டு போக முடியல அப்படின்னா வேறு யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸ்டில் அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்கிறது தாக்கலை நான் வந்து இருக்கிற குறைய தான் சொல்ல போகிறேன். முக்கியமாக உங்களுக்கு போன தடவை முகமது ரிஸ்வான் அப்படின்ற ஒரு தரமான பேட்டர் வந்து போன உலகக்கோப்பையில் மிடில் ஆர்டரில் இறங்கினாப்புல. பட் இந்த தடவை வந்து நீங்கள் ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க. ஒரு சின்ன சேஞ்ச் அந்த இடத்துல ஃபக்கர் ஜமான் மாதிரி ஒரு தரமான ஒரு பேட்டர் எனக்கு தெரிஞ்சு 2017 சாம்பியன் ட்ராஃபியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங்கில் இறங்கி தரமான ஒரு சதம் அடிச்சாப்புல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பையிலுமே ஓடி உலகக்கோப்பையிலுமே ஃபக்கர் ஜமான் நல்ல ஒரு டச்சில் தான் இருந்திருந்தார். அதுக்கு முந்தின மேட்ச் அதுக்கு முந்தின சீரீஸுமே பாகிஸ்தான் கூட சீரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக நினைக்கிறேன். நியூசிலாந்துக்கு எதிராக அதுலேயுமே வந்து சூப்பரான ஒரு நாக்கெலாம் குவாலிட்டியாக அடிச்சிருந்தாப்புல. முக்கியமாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்களை வந்து மாற்றி ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் கிடைக்காம போயிருச்சு அப்படின்றதான் வந்து முதல் குறையாக இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் சைம் ஆயிபையும் உஸ்மான் கானையும் வந்து ட்ரை பண்ணுற விஷயம் ஓகே, ஆனால் அப்படி ட்ரை பண்ணுறது வந்து ஒரு ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெஷ் பீஸாக உள்ளே வராங்க. அப்பேற்பட்ட அந்த ரெண்டு ஃப்ரெஷ் பீஸுமே வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிக் டோர்னமெண்ட் எவ்வளோ பெரிய ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து மறந்துட்டு நீங்கள் உள்ளே இறக்குறீங்க அப்படின்னா நியாயமா சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது. மூணாவது பாபர் அசம் அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த பாகிஸ்தான் டீமோட மிகப்பெரிய ஒரு தனித்தூண். அந்த பாபர் அசம் வந்து உலகக்கோப்பை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டாலே தலைவன் வந்து பெர்ஃபார்மே பண்ண மாட்டான். மற்ற எல்லா சீரீஸ்லையுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாப்ல. டெஸ்ட்டில் வந்து டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸு, T20யில் ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் பாலுக்கு பால் அந்த மாதிரி ஆடிடுறாப்ல. ஓடிஐயில் வந்து கொஞ்சம் தடுமாறினாலும் அங்கங்கே சொல்லிட்டு ஒரு 2-3 50 அடிச்சிடறாப்ல. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் வந்து அதர் லீக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறவர் ஏன் வந்து இன்டர்நேஷனல் லீக்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது மூணாவதாக ஒரு விஷயம். அது போக பேட்டிங் காம்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, ஆல்ரவுண்டர்ஸில் வந்து அவங்களுக்கு பெருசாக இது பண்ணவே இல்லை. ஷதாப் கான் வந்து அவங்க டீமோட ஒரு இதுக்கு முன்னாடி இதில் வந்து வைஸ் கேப்டனாக இருந்தாங்க. இந்த தடவை வந்து வைஸ் கேப்டன் யாருமே அவரை சொல்லிக்கல. அப்பேற்பட்ட அந்த ஷதாப் கானை வந்து நீங்கள் வந்து பவுலிங் அந்த அளவு ரேராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவரை வந்து எங்கே கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது போக வந்து அந்த டீமில் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை தரமாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் அப்படின்னா பவுலர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஆல்ரவுண்டர் பட்டியலில் அப்படின்னா ஒரு இமாது வசீம் அப்படின்னு சொல்லலாம். இமாது வசீம் ஆல்ரவுண்டர்னா எஸ், ஹீ இஸ் ஒன் ஆஃப் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். இமாது வசீம் வந்து பவுலிங் சூப்பராக போட்டார், இந்தியாவுக்கு எதிராக நல்லா போட்டாப்புல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமுக்கு எதிராக நல்லா போட்டிருந்தாரு அப்படின்ற ஒரு இருக்க போகும்போது இமாது வசீமை வந்து அந்த டீமில் வந்து ஒரு தனித்துவமாக தெரிகிறாப்புல. இது போக வந்து முகமது ரிஸ்வான் தரமான ஒரு பிளேயர். என்னதான் வந்து நியூயார்க்கில் பிச்சு மோசமாக கேவலமாக இருந்தாலும் அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணி விளையாண்டது டீம் இந்தியாவுக்கு கொஞ்சம் கதி கலங்குச்சு. பும்ரா மட்டும் அந்த விக்கெட் எடுக்கலை அப்படின்னா முடிஞ்சது சீனு அன்னைக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். இது போக பவுலிங்கில் இந்த மாதிரி ஷைன் ஆஃப்ரிடி, முகமது அமீர், அது போக வந்து நசீம் ஷா அப்படின்ற ஒரு தரமான உங்களுக்கு பவுலிங் காம்போ இருக்க போகும்போது பேட்டிங் வந்து ஏன் உழப்புச்சு அப்படின்றது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பாகிஸ்தான்.
அப்படியே இங்கிட்டு ஒரு வாய்ஸ் வர்சாவா இங்கிட்டு கண்ணாடி இப்படி பார்த்தாலும் மூஞ்சி ஒரே மூஞ்சி தானே தெரியும். ஸோ அங்கிட்டு வந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 10 நிசாங்கா ரீசெண்ட் டைம்ஸில் ஃபார்ம்லே இல்லை. ஓடி உலகக்கோப்பை முடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை. கூட இறங்கின குஷாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சில மேட்சஸ் நல்லா விளாண்டாப்ல. இதுக்கு முன்னாடி சீரீஸில் ஆப்கானிஸ்தான் சீரீஸாக இருக்கட்டும், பங்களாதேஷ் சீரீஸாக இருக்கட்டும், ஒரு சில மேட்சஸில் விளாண்டாப்ல. ஸோ அது போக சதிரா சமரவிக்ரமா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேசன் சனுக்கான ஒரு ஃபினிஷர் இருக்கிறாப்ல. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டியது, ஆனால் அவங்களோட கடமையை செய்யலை அப்படின்றதா முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆஞ்சலோ மேத்யூஸை நீங்கள் கொண்டு போனீங்க, அவரோட கடமையை டீசெண்டாக பண்ணாருன்னு தான் சொல்லி ஆகணும். பவுலிங் அந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் வந்து நுவான் துஷாரா மும்பை இந்தியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசாக ஷைன் பண்ணலை. நீ வந்து பேபி மலிங்கானா இல்லை, பேபி மலிங்கா கால் தூசி கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டியிருந்தாலும் இந்த T20 உலகக்கோப்பையில் சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாரு. எஸ், அப்சல்யூட்லி சூப்பராக தான் பண்ணியிருக்கிறாப்ல. ஸோ அது போக மத்திஷா பத்திரானா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அவ்வளோ சூப்பராக பண்ண ஒரு பிளேயர். இன்டர்நேஷ்னல் டீமில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். தீக்ஷனா டீசெண்டாக முடிச்சார். வனிந்து அசரங்கா சொல்லவே தேவையில்ல, கேப்டன் தன்னோட கடமையை முடிச்சாப்ல. ஸோ இவங்க 4 பேர். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமாக வந்து நம்ம டேசன் சனுக்கா இருக்கிறாப்புல. அது போக தனஞ்சய் டி சில்வாக்கும் நீங்கள் நடுவில் ஒரு மேட்ச் கொடுத்தீங்க. இப்படிலாம் இருக்க போகும்போது இங்கிட்டு ஒட்டுமொத்த டீமே வந்து அங்கங்கன்னு சொல்லி கோட்டை விட்டாங்க. முக்கியமாக ஃபாஸ்ட் பவுலிங்கில் உங்களுக்கு பத்திரானா சரியாக இது பண்ணல, நுவான் துஷாரா நல்லா பண்ணியிருந்தாப்புல. மகிஷா தீக்ஷனாக்கு வந்து அந்தளவு விக்கெட் இல்லை, அவர் விக்கெட் டேக்கர் பவுலர் இல்லை, பட் ஓகே கொஞ்சம் டீசெண்டாக போடக்கூடிய ஒரு பவுலர். வனிந்து அசரங்காக்கும் அந்தளவுக்கு கிளிக் ஆகலை. அப்படின்றப்ப பேட்டிங்கில் வந்து அசரங்கா எதுக்கு மொதல் மேட்ச்சோ 2வது மேட்சோ 2 டவுன் இறங்குவாப்ல, எதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் வந்தும் பெருசாக ரன் அடிக்கல, டக் அவுட்டில் வெளியே போனீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சலோ மேத்யூஸ், ஒரு டாசன் சனுக்கு அவங்களுமே வந்து ப்ரெஷரில் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச்சில் 77 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அப்படி இருக்க போகும்போது உங்களுக்கு இந்த சைடுமே பேட்டிங் உழப்பிடுச்சு, இந்த சைடு பாகிஸ்தான் டீமு பேட்டிங் சுத்தமாக உழப்பிடுச்சு அப்படின்னா இங்கிட்டு ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஒட்டுமொத்த டீமும் சொதப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸ்குவாடு பார்க்குறதுக்கு சீரியஸாக இப்பவும் சொல்கிறேன் தரமாக தான் இருந்தது. எல்லா பிளேயர்களுமே வந்து கொஞ்சம் அங்கங்கே ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க. 2023 T20 ஓடி உலகக்கோப்பையில் ஆடின ஸ்ரீலங்கன் டீம் இது கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ரீலங்கன் டீமாக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சதிரா சமரவிக்ரமா அடித்தார், உங்களுக்கு வந்து ஒரு 10 நிசாங்கா அடித்தார், அது போக வந்து பார்த்தீங்கன்னா குஷால் அந்த இடத்துலேருந்து அடிச்சாப்புல. ஸோ இப்படிலாம் இருக்க போகும்போது T20 உலகக்கப்பில் இது வந்து டீமாக வந்து தோற்று போயிட்டாங்க, இவங்க வந்து பேட்டர்களாக தோற்று போயிட்டாங்க அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ இந்த ஒரு சில காரணங்கள் தான். இன்னொரு விஷயம், பங்களாதேஷுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தனஞ்சய் டி சில்வா அப் டு த ஆர்டர் அனுப்பியிருக்கிறீங்க. முக்கியமாக வந்து கமிண்டு மெண்டிஸ்மே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்ம் இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக தனஞ்சய் டி சில்வா அவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு விஷயம், ஏன்னா நீங்கள் வழக்கமாக டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஆஞ்சலோ மேத்யூஸ்க்கு பின்னாடியோ தான் இறக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் வனிந்து அசரங்கா மேத்யூஸ்க்கு முன்னாடி இறங்கியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பேட்டிங் ஆர்டரை வந்து ஒட்டுமொத்தமாக ஃப்ளக்சுவேட் பண்ணியிருக்கிறீங்க. அது போக வந்து ஒருத்தரையுமே சரியான ஒரு பொசிஷனில் இறக்கல. சதிரா சமரவிக்ரமா வந்து முதல் மேட்சை அந்த இடத்துல இறக்கி விட்டு 2வது மேட்ச்சில் வந்து இப்படி இறக்குனா, ஸோ அந்த இடத்துல வந்து பேட்டிங் ஆர்டரே ஒட்டுமொத்தமாக குழப்பமாகுது அப்படின்னு தான் வந்து சொல்ல வரேன். ஸோ இது தப்பா வந்து மற்ற டீம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பாகிஸ்தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து உஸ்மான் கானை வந்து ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. சாயிமா இப்போ ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்த மேட்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. முகமது ரிஸ்வான் பாபர் அசம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஓப்பனிங் பண்ணாங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாபர் அசம் அவரோட இடத்துல இறங்கினாரு. இப்படின்ற பட்சத்தில் 2 டீமே வந்து இங்கிட்ட ஒரு பேட்டிங்காகவும் சரி, இங்கிட்ட ஒரு டீம் அவுட்டாகவும் சரி, 2 பேருமே ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் பட் 2 டீமே பொதுவாக இருக்கிற விஷயம் பேட்டிங்கில் ஒட்டுமொத்தமாக சொதப்பிட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா ஸ்ரீலங்கா வந்து பவுலிங்கில் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொதப்பி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். மேபி உங்களுக்கு இதை தவிர நான் சொன்ன தவிர ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்தது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டும் நோட்டீஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இது போக வேற ஒரு வீடியோல இந்த அருண் உங்களை சந்திக்கிறேன். until then வணக்கம்.